நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து எலெக்ஷன்ஸ் வரைக்கும் தளபதி ஹெட்டர்ஸ் வந்து வச்சு செய்யலாம். ஸோ சிவகார்த்திகேயன் தேவையில்லாமல் பேசி அது விடுங்க, அதை பற்றி நான் வந்து என்னன்றது நான் சொல்கிறேன். ஸோ வீடியோட இன்ட்ரோ அப்படின்றது வந்து மாற்றிருக்கேன். அது எப்படி இருக்குன்றது வந்து சொல்லுங்கள். ஏன்னா மாற்றிருங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி தளபதி ஃபேன்ஸ் வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் மூடில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ கடைசி செலிப்ரேஷன் மூட் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னன்னா தளபதி விஜய் வந்து சினிமாவுக்கு வந்து 33 வருஷம் ஆகுதுங்க. ஸோ 33 வருஷம் ஆகிறதால வந்து இப்போ 33வது வருஷம் செலிப்ரேஷன் அப்படின்றது வந்து தளபதி ஃபேன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய நடிகர்களும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிள் அப்டேட் அப்படின்றது இன்னைக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வந்துச்சுன்னா நம்ம சேனல் நான் அப்டேட் பண்றேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா வந்து தளபதிக்கு எதிராக வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் நான் என்னன்னு சொல்றது, பச்சோந்தி தாங்க. உண்மையிலுமே வந்து எல்லாமே பச்சோந்தியா மாறிட்டாங்க. ஏன்னா வந்து தளபதி விஜய் வந்து சினிமாவில் இருக்கும்போது வந்து அவரை வந்து அண்ணன் நன்றி கெட்ட ஜென்மம்லாம் கூட இருக்கு. நன்றி கெட்ட ஜென்மம் அப்படின்னா வந்து தளபதியால் வாழ்ந்தவங்க. தளபதி வந்து இந்த மாதிரி மனுஷங்களாம் வந்து இப்படி மாறுவாங்களா, இப்படி பச்சோந்தியா மாறுவாங்களான்னு தெரியாது. அந்த மாதிரி வந்து அவர் நல்ல மனசுல வந்து அவர் நிறைய விஷயம் பண்றாரு. ஆனால் அவருக்கு எதிராகவே சில பேர் வந்து குழி தோன்றது, பள்ளம் பறிக்கிறது, பச்சோந்தித்தனம் பண்ணுறதுன்னு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து சிவகார்த்திகேயனோட படமும் வரப்போகுதுங்க. சிவகார்த்திகேயனோட படம் பராசக்தி அப்படின்றது வந்து பொங்கலுக்கு வரப்போகுது. நம்ம தளபதியோட ஜனநாயகன் படம் அப்படின்றது வந்து பொங்கலுக்கு வரப்போகுது. ஸோ ஜனநாயகன் படம் அப்படின்றது வந்து ஜனவரி 9ஆம் தேதி வரப்போகுது. பராசக்தி அப்படின்றது வந்து 14ஆம் தேதி வரப்போகுது. ஸோ 5 நாள் இருக்குது. வசூல் அப்படின்றது வந்து நம்ம தெரிக்க விட்டுலாம், அது விஷயமே கிடையாது. ஆனால் பராசக்தி படத்தை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரெட் ஜெயின் பண்ணுறாங்க. ஸோ உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் அந்த ஒரு நிறுவனம் அப்படின்றத வந்து பராசக்தியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து அவங்க தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒரு சிவகார்த்திகேயன் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்திருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் என்னுடைய ரசிகர்கள்லாம் வந்து பயன்படுத்திக்க மாட்டேன், என் ரசிகர்கள் வந்து என்ன வணங்குறதுலாம் நான் அந்த அளவுக்குலாம் கொண்டு போக மாட்டேன், அவங்க வந்து அவங்க இருக்கணும், அவங்க வேலையை உண்டு, அவங்க ஃபேமிலி உண்டு அப்படின்னு இருக்கணும். சிவகார்த்திகேயன் நீங்கள் முதல்ல அவ்வளோ பேர் ஆள் ஒன்றும் கிடையாது, நீங்களும் ஒரு ஆள் அப்படின்ட்டு வந்து தற்புரிமையெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க வேணாம். சிவகார்த்திகேயன் சொன்ன உடனே வந்து சாட்டை துரைமுருகன் வந்து ஜெயலலிதா வந்து எந்த மாதிரி இருக்காரு, சிவகார்த்திகேயன் எந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு வந்து உடனே முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியை வந்து திமுக பி டீம் அப்படின்றதுலாம் இதெல்லாம் பார்க்கறது வந்து தெரியுது. சிவகார்த்திகேயன் வந்து இப்படி சொல்றதை பார்த்தாலே தெரியுது என்ன வன்மத்தில் யாரை வந்து மறைமுகமாக சொல்றாரு அப்படின்றது வந்து தெரியுது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் போட்டு கிளிக்கிலேன்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்த சிவகார்த்திகேயன் தளபதிக்கு ஆப்போசிட்டா வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து இப்படி முட்டு கொடுக்குறீங்களே, பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்காக இவ்வளோ முட்டு குடிப்பீங்களா அப்படின்னு வந்து சிவகார்த்திகேயனை போட்டு தளபதி ஃபேன்ஸ் வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிவாஷினியோட அந்த போஸ்ட்ன்றது இன்ஸ்டாகிராமில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ரீட்வீட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து 2-3 நாள் வந்து உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை மறைக்கிற விதமாக, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து மேடையில் பேசும்போது வந்து சொல்கிறாரு, நான் கூட அட்மின்லாம் வச்சிருக்கேங்க, எப்போது ஒரு டைம் யூஸ் பண்ணுவேன், அட்மின் எப்போது ஒரு டைம் யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி வந்து சில போஸ்ட்லாம் வந்து எங்களுக்கே தெரியாமல் வந்து அது ரீட்வீட் ஆகிடும். ஸோ அது வந்து சில கான்ட்ரவர்சி அப்படின்றதுலாம் சோஷியல் மீடியாவில் ஆகிட்டு இருக்கும். ஸோ சோஷியல் மீடியா பார்த்தாலே வந்து பயமாக இருக்குது, கை தவறி வந்து ரீட்வீட் ஆனால் கூட நான் பண்ணன்றதால நினச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது வந்து அது உதயநிதி ஸ்டாலின் பண்ணலையாமா, அது வந்து அவருடைய அட்மினோ இல்லை வேறு யாரோ பண்ணதால் வந்து இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கிற விஷயம் தாங்க, இது யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க, தப்பாக வந்து சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காராம். ஸோ இவருக்கு தான் போய் நம்ம தளபதி விஜய் வந்து கோட் படத்தில் வந்து துப்பாக்கியை பிடிக்க சிவா அப்படின்னு வந்து பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சொல்கிறேன் நன்றி அப்படின்றது வந்து நிறைய நடிகர்களுக்கெல்லாம் கிடையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொங்கலுக்கு வந்து ஒரு பெரிய செருப்படி அப்படின்றதெல்லாம் வந்து கொடுக்க தான் போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.